ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம முக்கியமான ஒரு தலைவரை பற்றி பார்க்க போகிறோம், வேலு நாச்சியார். இந்த வீடியோ வந்து என்னென்னா தினம் ஒரு தலைவர் அப்படின்ற தலைப்பு கீழே வந்து என்னென்னா தினமும் ஒருத்தவங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது வேலு நாச்சியார் அப்படின்றவங்கள பார்க்க போகிறோம். வேலு நாச்சியார் எந்த வருஷம் பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1730 வருஷம் வந்து பிறக்கிறாங்க. ராமநாதபுரத்தில் பிறக்கிறாங்க. ராமநாதபுரம் பிறக்கிறாங்க. பிறந்த ஊர் வந்து ராமநாதபுரம். ராமநாதபுரம் மன்னர் அவர் பேர் பார்த்திங்கன்னா செல்லமுத்து சேதுபதி. செல்லமுத்து சேதுபதி அப்பா வந்து ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி. அம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கந்தி முத்தாத்தாள் அப்படின்றவங்க தான். செல்லமுத்து சேதுபதி, சக்கந்தி முத்தாத்தாள் அப்பா அம்மா. ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா இவங்களை வந்து என்னென்னா சின்ன வயசுலேருந்து வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம் எல்லாத்தையும் வந்து என்னென்னா சொல்லி கொடுத்து ஒரு ஆண் பிள்ளையை வளர்க்குற மாதிரியே வளர்க்குறாங்க. அந்த காலத்தில் வந்து என்னென்னா பெண்கள் அந்த மாதிரி வளர்க்க மாட்டாங்கல்ல, இருந்தாலும் வந்து அவங்க என்னென்னா ஒரு ஆண் பிள்ளையை வளர்க்குற மாதிரியே வளர்க்குறாங்க. நிறைய லாங்குவேஜஸும் வந்து என்னென்னா தெரிஞ்சுக்கிறாங்க சின்ன வயசில். நல்லா படித்து வந்து என்னென்னா பெரிய மேதையே வளர்கிறாங்க வேலு நாச்சியார். இவங்களை வந்து என்னென்னா யாருக்கு கல்யாணம் பண்ணி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் அவர் பேர் என்னன்னா முத்துவடுகநாதருக்கு கல்யாணம் பண்ணி தராங்க. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கு வேலு நாச்சியாரை கல்யாணம் பண்ணி தராங்க. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னென்னா கல்யாணம் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து என்னென்னா முத்துவடுகநாதர் மன்னர், இவங்க வந்து என்னென்னா ராணியாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை பேர் என்னன்னு பார்ப்போம். வேலு நாச்சியாரோட மகள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார். வேலு நாச்சியாரோட பொண்ணு பேர் என்னென்னா வெள்ளச்சி நாச்சியார். அவங்களோட ஹஸ்பண்ட் பேரும் நம்ம பார்த்துருவோம். வெள்ளச்சி நாச்சியாரோட ஹஸ்பண்ட் பேர் பெரிய வேங்கன் உடைய தேவர். பெரிய வேங்கன் உடைய தேவர் அப்படின்றது அவரோட பேர். ஓகேவா? இது வந்து பொண்ணோட ஹஸ்பண்ட். ஓகேவா? வெள்ளச்சி நாச்சியார் வந்து வேலு நாச்சியாரோட பொண்ணு, பெரிய வெங்கனுடைய தேவர் வந்து இவங்களோட மருமகன். ஓகேவா? அடுத்தது வந்து பார்ப்போம். இப்போ இது மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதர் வந்து ஒரு போரில் வந்து என்னென்னா இறந்துடுவார். அதுலேருந்து தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. 1772 வந்து என்னென்னா முத்துவடுகநாதர் வந்து ஒரு போர் வந்து என்னென்னா இறந்துடுவார். அந்த போர் வந்து ரொம்ப முக்கியம். முத்துவடுகநாதர் வந்து மரணம் 1772. அந்த போர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோயில் போர். காளையார் கோயில் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு போர் நடக்கும். அந்த போரில் வந்து இவர் இறந்துடுறாரு. காளையார் கோவில் போர். யார் வந்து முத்துவடுகநாதரை கொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான். யார் அப்போ வந்து என்னென்னா யார் தலைமையில் படை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து என்னென்னா பாஞ்சோர். அவர் பேர் கர்னல் பாஞ்சோர். அவர் தான் வந்து என்னென்னா முத்துவடுகநாதர் வந்து என்னென்னா தோக்கடிச்சு என்னென்னா அப்புறமா வந்து முத்துவடுகநாதரை கொன்றுவாங்க அந்த போரில், காளையார் கோயில் போரில். ஏன் வந்து இவங்க முத்துவடுகநாதரை கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி பிரச்சனை தான், வரி வசூல் பண்ணுற பிரச்சனை. இந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்து என்னென்னா கொண்டுடுறாங்க அந்த பிரச்சனையில். அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்துவடுகநாதரை கொன்னாச்சு. கொன்னோடனே என்ன பண்ணுறாங்கன்னா சிவகங்கை தானே அவருடைய ஊர். சிவகங்கையை வந்து என்னென்னா இவங்க எடுத்துக்கிறாங்க, பிரிட்டிஷ் அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க. வேலு நாச்சியார் வந்து என்னென்னா தப்பிச்சு போயிடுறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா வேலு நாச்சியார் வந்து விருப்பாட்சிக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. வேலு நாச்சியார் வந்து விருப்பாட்சி அப்படின்ற ஒரு ஊருக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. விருப்பாட்சி அப்படின்றது அதுவும் வந்து ஒரு பாளையத்துக்காரர், அவருடைய ஊர் தான் விருப்பாட்சியில். விருப்பாட்சியில் எந்த பாளையத்துக்காரர் இருக்கார் அப்படின்னா அவர் பேர் என்னென்னா திண்டுக்கல் கோபால் நாயக்கர். திண்டுக்கல் கோபால் நாயக்கர் இருக்கார். அவர்கிட்ட போய் என்னென்னா அடைக்கலமாக இருக்காங்க வேலு நாச்சியார். சிவகங்கை மீட்கிற வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. அங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்கன்னா ஹைதர் அலிகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஹைதர் அலிகிட்ட ஏன் ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் ஏற்கனவே ஆகலை. ஹைதர் அலிக்கிட்ட உதவி கேட்குறாங்க. ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் ஏற்கனவே போர் நடந்திருக்கு. ஏற்கனவே 2 வருஷம் 1767 69 வரைக்கும் ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் போர் நடந்துகிட்ருக்கும். அந்த போரில் கூட வந்து கடைசியில் ஹைதர் அலி வந்து ஆங்கிலேயரை ஜெயிச்சு ஆங்கிலேயர்கிட்ட ஒப்பந்தம்லாம் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, வேலுநாச்சியார் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலிகிட்ட கேட்குறாங்க. ஹைதர் அலியும் யோசிச்சு பார்க்குறாரு, ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா என்னென்னா, பிரிட்டிஷும் என்னென்னா நிறைய விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தில் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் கையெழுத்து போட்டிருப்பாங்க. பட் ஆனால் என்னென்னா, மராத்தியர்கள் என்னென்னா ஹைதர் அலிகிட்ட படையெடுத்து வருவாங்க. அப்போ கூட என்னென்னா அவங்க ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க ஆங்கிலேயர்கள். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலி நம்ம ஏன் அவங்களுக்கு என்னென்னா பார்க்கணும், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். வேலுநாச்சியார் அவங்களுக்கு எதிராக தானே போர் செய்கிறாங்க, நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5000 படை வீரர்கள் கொடுத்து என்னென்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? அது மாதிரி படை வீரர்கள் கொடுத்து என்னென்னா ஹைதர் அலி ஹெல்ப் பண்ணுறார். ஓகே, அடுத்து இன்னும் கொஞ்சம் முக்கியமான பர்சன்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். முக்கியமான பர்சன்ஸ் வேறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலுநாச்சியாரோட அமைச்சர் யார் அப்படின்னா தாண்டவராயர். வேலுநாச்சியாரோட அமைச்சர் யாருன்னா தாண்டவராயர். வேலுநாச்சியாரோட படை தளபதி யாருன்னா பெரிய மருது இல்லைனா என்னென்னா வெள்ளை மருது அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அவர் படை தளபதி. அடுத்தது வேலுநாச்சியாரோட ஆலோசகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருது. இந்த பெரிய மருது சின்ன மருது 2 பேரையும் தான் மருது சகோதரர்கள் இல்லைன்னா மருது பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால் என்னென்னா இவங்க 2 பேரும் தான் என்னென்னா வேலுநாச்சியாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அடுத்தது இன்னும் வேறு யாருன்னு பார்ப்போம். இங்கே என்னென்னா பெண்கள் படைப்பிரிவும் ஒன்று இருக்குது. பெண்கள் படைப்பிரிவு வேலுநாச்சியார் கீழே ஒரு பெண்கள் படைப்பிரிவு இருக்குது. அந்த பெண்கள் படைப்பிரிவோட தலைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிலி அப்படின்ற பொண்ணு. குயிலி இந்த பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறமா என்னென்னா வேலுநாச்சியார் என்னென்னா காட்டி கொடுக்க சொல்லி ஒரு பொண்ணை கேட்பாங்க. பட் ஆனால் அவள் காட்டியே கொடுக்க மாட்டாள். அந்த பொண்ணை என்ன பண்ணுவாங்க, கடைசியில் கொன்னே போட்டுருவாங்க ஆங்கிலேயர்கள். அந்த பொண்ணுக்கு நடுகள் நடுவாங்க. உடையாள் அப்படின்னு அந்த பொண்ணோட பேர். அந்த பொண்ணுக்கு என்னென்னா வேலுநாச்சியார் அவங்களோட தாலியை காணிக்கையாக செலுத்தி வழங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் என்னென்னா சம்மந்தப்பட்ட இன்னும் முக்கியமான பர்சன்ஸ். இவங்க எல்லாரையும் நம்ம பார்த்தாச்சு, வேலுநாச்சியார் சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ் எல்லாரையும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலியோட படை இந்த பக்கம் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் இவங்க எல்லாரோட உதவியோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஊரை போய் மீட்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காளையார் கோயிலில் தான் மீட்பாங்க. காளையார் கோயிலில் தானே முத்துவடுகநாதர் இறந்தார். அதனால் காளையார் கோயிலில் தான் ஃபஸ்ட்டு மீட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வேலுநாச்சியார். ஸோ என்னென்னா காளையார் கோயிலில் முதல்ல போய் மீட்டுருவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா சிவகங்கை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வேலுநாச்சியார் ஒரு பிளான் சொல்கிறாங்க. விஜயதசமி நாளில் என்னென்னா போகலாம். அப்போ விஜயதசமி நாளில் என்னென்னா பெண்கள் என்னென்னா மாறுவேஷம் அடைஞ்சிட்டு, நம்ம பெண்கள் படைப்பிரிவில் இருக்காங்கல்ல அந்த பெண்கள்லாம் மாறுவேஷம் அடைஞ்சிட்டு போட்டோம். உள்ளே போய் என்னென்னா பெண்கள் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் என்னென்னா சிக்னல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம வெளில எல்லோரும் போய் அட்டாக் பண்ணி அவங்கள என்னென்னா இது பண்ணிடலாம், நம்ம சிவகங்கையை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அதை ஏற்றுக்கிறாங்க. அது மாதிரி பெண்கள் படைப்பிரிவோட தலைவி குயிலி இருக்காங்கல்ல, அவங்களும் என்னென்னா உள்ளே போகிறாங்க. அவங்க இந்த பெண்கள்லாம் கூட்டிகிட்டு மாறு வேஷத்தில் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு என்ன அவங்க போகும்போதே சொல்லிட்டு போவாங்க, நான் போய் அங்கே ஆயுத கிடங்குக்கே தீ வச்சிடுறேன், அதை பார்த்தோன்னே என்னென்னா நீங்கள் அதை சிக்னலாக எடுத்துக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. உள்ளே போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே எண்ணெயை மேலே ஊற்றிக்கிட்டு பற்ற வச்சுக்கிட்டு ஆயுத கிடங்குல குதிச்சிட்டு நெருப்பு எரியுது. உடனே ஆயுத கிடங்கே காலி ஆயிடுது. எல்லோரும் இதை பார்த்துட்டு என்னென்னா வெளில இருக்கிற படை வீரர்கள்லாம் படையெடுத்து சிவகங்கையை மீட்டுடுறாங்க. ஓகேவா? இது மாதிரி என்னென்னா நிறையா பேரோட தியாகம் சேர்ந்து என்னென்னா வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்டுட்டாங்க. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்கலாம். 1780. சிவகங்கையை விட்டு வெளில வந்தது 1772 ஆங்கிலேயர்கள் பிடிச்சாங்க. 1780 தான் என்னென்னா சிவகங்கையை மீட்டாங்க. 8 வருஷம் கழிச்சு தான் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 16 வருஷம் இருந்திருப்பாங்க. 1796 இறந்துருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வேலுநாச்சியாரோட ஸ்டோரி.
இந்த வீடியோவில் நம்ம வேலுநாச்சியாரை பற்றி மேக்ஸிமம் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே கவர் பண்ணியாச்சு. சப்போஸ் நான் ஏதாவது கவர் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வந்து என்னென்னா அடுத்த இதுலேயும் பார்க்கலாம். தேங்க்யூ.